வருகை குறித்து பல்வேறு விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கின்ற தேசியத்துடைய செயற்குழு உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி புஷ்பகா அவர்களுக்கும் மாநிலத்துடைய ஓபிசி அணியுடைய பொதுச் செயலாளரும் சென்னையிலே கட்சியுடைய நிர்வாகிகளுடன் பட்ஜெட் சம்பந்தமான இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வருகை புரிந்த நம்ம நாட்டு பட்ஜெட்டை போட்டது பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த வழித்தோன்றல இன்று நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துடைய அஸ்வினி வைஷ்ணவ் அவர் சொன்னாரு, தமிழ்நாட்டுக்கு 6000 கோடி ஒதுக்கி இருக்குன்னு சொன்னாரு. பட்ஜெட்ல ஒரு துணி கூட என்ன சொல்லிட்டு இருக்காரு, யூபிஏ கவர்மெண்ட் 10 வருடங்கள் அவங்களுக்கு பட்ஜெட் கொடுத்தாங்களே, அதுல 2013ல துண்டு இல்ல ஒரு குண்டு தான் வெடிச்சுது. அப்புறம் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலையே. யாராவது பேசினாங்களா? நீங்க சொல்லுங்க. 2011ல டாக்டர் கலைஞர் அவர்கள் திருப்பூருக்கு வந்தாரு. திமுக பட்ஜெட்ல திமுகக்காக இல்லைன்னா தமிழகத்துக்காக பட்ஜெட்ல எதுவுமே இல்ல முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. ஒண்ணு, அவர் பட்ஜெட் ஃபுல்லா படிக்கல பேசுறாரு. ஆடிட்டர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. படிச்சவங்க நல்ல தெளிவாக பேசியிருக்கிறார். நம்ம படிச்சவங்க கிடையாது, ஆனா நம்ம படிச்சுட்டு வந்துதான் பேசுவோம். அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அது கூட பண்றது இல்ல. ஒரு துண்டிச்சுட்டு யாராவது எழுதி கொடுப்பாங்க, அது பார்த்துட்டு சரி வயசுக்குள்ள ஒன்னும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் முறையில அவர் என்ன பண்ணிருக்கிறோம். இப்போ தமிழகத்துல எதுவுமே பண்ணல சொல்லிட்டு இருக்காங்க. 10 வருடங்கள் யூபிஏ கவர்மெண்ட் இருந்திருக்கு. அந்த யூபிஏ கவர்மெண்ட்ல தாக்கல் செய்யும் போது எவ்வளவு கொடுத்தாங்க, தமிழகத்துக்கு எவ்வளவு வந்தது நீங்க நினைக்கிறீங்க? வெறும் 8053 கோடி மட்டும்தான். 8053 கோடி 10 வருடத்துல. ஆனா 11 வருடத்துல இந்த 11 பட்ஜெட்ஸ்ல இதுவரைக்கும் பாஜக சார்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக தமிழகத்துக்கு மட்டும் 1,70,000 கோடி கொடுக்கிறாங்க. இது எப்படி எதுவுமே தரல அவங்களால சொல்ல முடியும்? நேஷனல் ஹைவேஸ் சொல்லும் போது நேஷனல் ஹைவேஸ்க்கே இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு வாங்கிட்டீங்க? கிட்டத்தட்ட 47,000 கோடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வெறும் நேஷனல் ஹைவேஸ்க்கு. இல்ல சொல்லுங்க. இன்னைக்கு தமிழகத்துல எங்க போனாலும் ஒரு ரிங் ரோடு இருந்தாலும் ஒரு பைபாஸ் இருந்தாலும் இந்தியா ஒரு ரிங் ரோடு ஒரு பைபாஸ் எந்த ஒரு பெரிய நெடுஞ்சாலை நீங்க பார்க்கும்போது அது வாஜ்பாய் கவர்மெண்ட் அவர் ஆட்சியில இருக்கும்போது கொண்டு வந்தது. அது பாஜக ஆட்சி. இன்னைக்கு நீங்க மட்டும் உட்கார்ந்துட்டு சார்னா வண்டியில உட்காந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போவீங்க. தமிழகத்துக்கு எதுவுமே பண்ணல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க பண்ணணும்? 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது 2 லட்சம் மட்டும் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு 12 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்துல 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்க யாருமே கிடையாதா? நீங்க எப்படி ஒரு ஆட்சி நடத்துறீங்க? அப்போ நீங்க சொல்றீங்க எங்களுக்கு நீங்க பாருங்க எல்லா இடத்துல உங்களுக்கு வருமானம் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கு, உங்களுக்கு டோல்கேட் இருக்கு. நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா டோல்கேட் வழியில எல்லா வகையிலையும் எல்லா ஸ்டேட்லயும் வருமானம் நல்லா இருக்கு. தமிழகத்துல மட்டும் கேளுங்க क्वेश्चन கேளுங்க. அது பெட்டர். என்ன சொல்லிருக்காருன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா அதாவது தமிழகத்தை புறக்கணிக்கிறாரு. அது பட்ஜெட்ல டோட்டலாவே தமிழகத்தை மறந்துறாங்க. அத பத்தி நினைக்கிறது இல்லன்னு ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவா கொடுத்திருக்காரு. அதுல பேசியிருக்காரு. இல்ல இதுல மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 10 வருடங்கள் யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை முறை தமிழகத்தை பத்தி யூபிஏ ஃபைனான்ஸ் பட்ஜெட்ல பேசியிருக்காங்க ஒரு தடவை சொன்னாங்கன்னா கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். புறக்கணிக்கிறாங்கன்னா எப்படி? அதான் எல்லாம் வரேன். பிஜேபி ஆட்சிக்கு 11 வருடங்கள் ஆகுது. 10 வருடங்கள் யூபிஏ கவர்மெண்ட்ல கை கொத்தி அவங்க எல்லாமே இங்க இருக்கிறது எல்லா மினிஸ்டர்ஸ் அங்கே இருந்தாங்கல்ல. எவ்வளவு கொடுத்தாங்க? 8000 சில்லறை 10 வருடத்துல. ஆனா இன்னைக்கு பிஜேபியில 11 வருடத்துல 1,70,000 கோடி கொடுத்துருக்கோம். எல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கணக்கு சரியா இருக்கா இல்லையானா ஒரு தடவை கணக்கு பண்ணி பேச சொல்லுங்க. கணக்குல வீக் இருந்தா நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஏன்னா எல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்கோம் அந்த எல்லா டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஸோ நீங்க கொடுக்கல கொடுத்த கணக்குக்கு கொடுத்த பணத்துக்கு கணக்கு எங்க இருக்க கேட்டாக்கா அது மட்டும் வராது. அதை மட்டும் நாங்க கேட்கக்கூடாது. ஆனா எங்களுக்கு கொடுக்கல மட்டும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன் வே டிராஃபிக் எப்பவுமே இல்லைல்ல. நீங்க ஒரு தமிழகத்தை மட்டும் நீங்க நடத்துறீங்கன்னா நான் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்கணும். ஒவ்வொரு மாநிலம் நம்ம பார்த்துக்கணும். 29 மாநிலங்கள் இருக்கும்போது அது ஃபுல்லாகவே பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் மட்டும் கணக்கு கொடுக்காம எங்களுக்கு வரவே இல்லை சொன்னாக்கா கணக்கில் முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் வீக் நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் சரிப்படுத்தினா நல்லாயிருக்கும்.
எனக்கு அதாவது திமுகவோட அரசு தான் வந்து அவங்களோட கூட்டணி தான் வந்து தமிழகத்துல பாஜகவை வென்றுட்டு வரோம் இந்திய அளவில் நாங்கள் முன்மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து குழந்தைய வந்து எப்படி சரிப்படுத்துறது, அவங்களை எப்படி திருப்திப்படுறதுன்னா தெரியல. குழந்தைத்தனமாக இருக்குது இந்த பேச்சு. இந்தியாவுக்கு 3வது முறை நம்மளுடைய பிரதமர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்தியாவோட வரலாற்றில் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. 3வது முறை நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பிரதமராக வந்திருக்கிறாரு. அவர் இப்போது 2 நாளுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் போகும்போதும் சரி, புரோட்டோகால் பிரேக் பண்ணி அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் மேக்ரோன் அங்கே வந்து அவரை ரிசீவ் பண்ணி வழி அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்து ட்ரம்ப் பார்த்துட்டு அவர் மாதிரி ஒரு அரசியல்வாதி பார்க்க முடியாது நான் சொல்லும்போது, ட்ரம்ப்பே வந்து என்னை விட ரொம்ப அதிகமான உயர்ந்த இடத்துல மோடி அவர்கள் இருக்கிறாரு. அரசியல் எப்படி செய்யணும், ஒரு நாட்டுடைய நன்மைகளுக்கு என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வரணும் அவர் பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லக்கூடியவர் ட்ரம்ப் அவர்கள். ஸோ இதுலேருந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அது பெரிய விஷயமே கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது, பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா என் பென்னு தொலைஞ்சு போச்சு, என்னுடைய பென்சில் நிபு உடஞ்சிச்சு, இல்லை என்னுடைய ரப்பர் திருடு போச்சு, என்னுடைய ஷார்ப்னர் சரியில்லை, அதனால தான் என்னால் பென்சில் ஷார்பன் பண்ண முடியல. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது குழந்தைங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி, ஏன் ஹோம்ஒர்க் செய்யலை அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சர் கேட்டாக்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். பக்கத்தில் உட்காந்துருக்கிற பெஞ்சில் வந்து என் ஸ்டூடெண்ட் வந்து என் பேப்பர் கிழிச்சிட்டான், அந்த ரேஞ்சில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து அதிகமாக வந்து இல்லையா தமிழ்நாடு அளவில் தான் இல்லை. அப்போ பயம் இருக்குல்ல. இன்னைக்கு பாஜக இந்தியாவிலேயே 3வது முறையாக இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு மீண்டும் வந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதமர். தானா வரல, ராஜ்யசபாவில் வரல, யார் வந்து எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து பிரதமர் ஆக்கல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் 3வது முறையாக இந்தியாவில் வராருன்னா அப்போ எப்பேற்பட்ட தலைவர் அவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழகம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் இருக்குது. இங்கே இருக்கிற அண்ணாமலை பார்த்து அவர்கள் பயப்படுறாரு. எந்த அளவுக்கு போன எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள் ஜெயிக்கலைனாலும் எங்களோட ஓட் ஷேர் எவ்வளோ இருக்குது, நிறைய இடத்துல 2வது இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது எல்லாமே வளர்ச்சி பார்த்து கொஞ்சம் பயந்து போயிருக்காரு. பயந்துட்டு கொஞ்சம் புலம்பல் இருக்க தான் செய்யும். அது நாங்கள் எடுத்துக்கிறோம், ஏன்னா அந்த பயம் எங்களுக்கு புரியுது. நட்புறவாக இருந்தாலும் அமெரிக்காவோட ட்ரம்போட நட்புறவு இருந்தாலும் ஆனால் அங்கிருந்து இந்தியர்கள் வந்து இப்போ நாடு கடத்தப்பட்டு இருக்காங்க. குறிப்பாக பஞ்சாப்ல இருக்கிற அமிர்தசரஸ் அங்கே இருக்கிற விமான நிலையத்தில் மட்டுமே கொண்டு வந்து இறக்கப்படுறாங்க. மற்ற எந்த ஸ்டேட்டுக்குமே போகாமல் அங்கே மட்டும் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இவர் அங்கே யூஎஸ் போயிருக்கும் போதுமே இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டு இருக்காங்க. அதை பற்றி அவர் எதுவுமே கேட்கல. இல்லையா, அது கேட்பாங்க. ஏன்னா உங்கள் முன்னாடியா கேட்கணும். தனியாக என்ன பேசுனாங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அது வரும் எல்லாமே. நீங்க ஒயிட் பேப்பர் ரைட் எல்லாமே வரும். அது நாடு கட்டுப்படுத்தல. அவங்க வரும்போது அது என்ன அவங்களுடைய ரூல்ஸ் என்ன இருக்கு நம்ம பார்க்கணும். ஒரு பயலேட்ரல் லாஸ் என்ன சொல்லுது அதெல்லாம் பார்க்கணும். இது எல்லாமே பார்க்காம நீங்களும் நானும் இங்கே உட்கார வச்சுட்டு இப்படி வரல அப்படி வந்தாங்க போனாங்க. இதே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும்போது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் அஃபேர்ஸ் இருக்கும்போது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கும்போது எத்தனை பேர் காப்பாற்றிட்டு நம்ம கொண்டு வந்தோம். அதை பற்றி இனி வரைக்கும் பேசுகிறோமா? பேசலையே. மக்கள் வந்து அங்கே சீரியாலேயும் காசாலேயும் பாதிக்கப்படும் போது எத்தனை பேர் அங்கிருந்து காப்பாற்றிட்டு கொண்டு வந்தோம். எத்தனை விமானங்கள் இந்த இதே மாதிரி வந்து கோவிட் டைமில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. எத்தனை பேர் நம்ம காப்பாற்றிட்டு திரும்பி கொண்டு வந்தோம். அதை பற்றி முதல்வர் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஏன் அதை பற்றி பாராட்டி ஒரு வார்த்தை கூட பேசுகிறதே கிடையாது. அவங்க வரும்போது தமிழகத்தில் இருக்கிறவங்க கோவிட்லேருந்து காப்பாற்றி கொண்டு வரல. எத்தனை பேர், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டாங்க, அத்தனை பேரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். அதை பற்றி பேசுறது இல்லைல்ல. ட்ரம்ப் வந்து இன்னைக்கு அமிர்த்சரில் வந்து இறங்கியிருக்காங்கன்னா அதை பற்றி பேசவே இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே ஓப்பனில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்னு கிடையாது. ப்ரெஸ் மீட்டுக்கு போயிருக்காங்க எல்லாமே பேப்பரில் பேசுறதுக்கு. இல்லையே, ஐ திங்க் அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு பயலேட்ரல் லாஸ் இருக்குது. வரிகள் எப்படி இருக்குன்னா அது வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது என்ன பண்ண முடியும் அவங்க டைரெக்டாக பேசுவாங்க. we don't have to worry about that. அதுக்கு நம்ம மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு பிரயோஜனமே இல்லை. what has to be done will be done. ஆமாங்க. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து தமிழகத்தை பார்க்கும்போது நான் தமிழ்நாடுக்கு வரும்போது ஐயோ ரொம்ப சேஃபான ஸ்டேட் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி பசங்க வெளியில் போகும்போது பயமாக இருக்குது. என்ன நடக்கும்னா நமக்கு தெரியாது. எங்கே தவறுகள் நடக்குது எல்லா வகையிலையும். நான் வந்து குறிப்பிட்டு ஒரு முதலமைச்சர்கள் மட்டும் பார்த்துட்டு நான் கேள்வி கேட்க விரும்பலை. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிறவங்களை அத்தனை பேர் பார்த்துட்டு கேள்வி கேட்குறேன். எங்கே தவறுகள் நடக்குது அதுதான் நம்ம பார்க்கணும். பட் நிச்சயமாக திமுக சார்பாக
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக என்ன செய்ய முடியும், பெண்கள் பாதுகாக்கிறதுக்கான என்ன ஒரு வகையில் வந்து பெண்களை பாதுகாக்க முடியும், அது என்ன வழிகள் பண்ணி கொடுக்கணும். நிர்பயா ஃபண்ட்ஸ்க்கு 1000 கோடி கொடுக்கப்பட்டது, அது இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. என்ன பண்ணியிருக்கோம், பெண்களை பாதுகாக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கோன்னா எதுவுமே இது வரைக்கும் எங்களுக்கு தகவலே கிடையாது. ஒயிட் பேப்பர் எதுவுமே வரல. அதே சமயத்தில் நான் சொல்கிறேன், பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டோ இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் இருக்கும்போது கட்சி ரீதியாக பார்க்காம பெண்களுடைய குரல்கள் கேட்கணும்னா எல்லா கட்சியிலேருந்து பெண்கள் கூப்பிட்டு ஒரு கமிட்டி உட்கார வச்சுட்டு, ஏன்னா இது பெண்கள் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய அரசியல் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய பர்டிகுலர் கட்சி சம்மந்தப்பட்டது, உங்கள் ஆட்சி சம்மந்தப்பட்டது கிடையாது. இது பெண்கள் சம்மந்தப்பட்டது. அதனால தான் தமிழகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா எல்லா கட்சியிலேருந்து பெண்கள் நீங்கள் தேர்ந்தெடுங்க யார் யார் இருக்கணும்னா, உட்கார வச்சுட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு, எங்க நாங்கள் சினிமாலேயே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு வன்கொடுமைகள் இருக்கும்போது, ஒரு பாலியல் தொல்லை இருக்கும்போது, அப்போ ஏன் அரசாங்கம் சார்பாக உங்களால் பண்ண முடியாது? இதே ஹேமா கமிட்டி அங்கே பார்த்தோம். இதே தமிழகத்தில் நடிகர் சங்கம் சார்பாக, நடிகர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஆட்சி ரீதியாக நீங்கள் முதலமைச்சர் இருக்கும்போது ஏன் எல்லா கட்சியிலேருந்து பெண்கள் கூப்பிட்டு, அங்கேயே வந்து கனிமொழி இருக்கிறாங்க, இங்கே வந்து நான் இருக்கேன், இன்னொரு இடத்துல வேற யாரோ இருக்காங்க, அதிமுகலே ஆளுங்க இருக்காங்க, கூப்பிடுங்க, எல்லா கட்சியிலேருந்து கூப்பிடுங்க, உட்கார வச்சுட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு பெண்கள் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அதை பற்றி பேசுங்க. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? அது ஏன் வீம்பில் நீங்கள் இல்லை நான் தான் பண்ணுவேன், உங்களால் ஒன்றும் பண்ண முடியல, உங்களால் பெண்கள் பாதுகாக்க முடியலன்னா அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்களேன் என்ன பண்ண முடியும்னு. மயிலாடுதுறையில் 2 இளைஞர்கள் வந்து சாராய வியாபாரிகள் வெட்டிட்டதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதை வந்து காவல்துறை ஆனால் வந்து முன்னிலைக்காரங்க வெட்டிட்டாங்க சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாமே ஐ திங்க் ஒரு இன்பிட்வீன் த லைன்ஸ் நம்ம படிக்க வேண்டாம். காவல்துறைகள் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்கன்னு அவங்க செய்யட்டும். இன்றைக்கி வந்து கள்ளச்சாரம் இருக்கட்டும், இல்லை விதி வந்து ரோடுக்கு ரோடு வந்து ஒரு இன்னைக்கு ஒரு ஒயின் ஷாப் இருக்க வச்சுருக்காங்க, பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஐ திங்க் எல்லாமே தடுக்க முடியாத பிரச்சனைகள் கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையை செய்ய வச்சு இல்லை, தகவல் மட்டும் வச்சுட்டு நம்ம பேச முடியாதான் சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் என்ன இருக்க போகுது, அது அந்த வாட்ஸ்அப் நியூஸ் பரவுறது மாதிரி தான். எல்லாமே வாட்ஸ்அப்பில் அது ரைட்டோ ராங்கோ, அது நியூஸ் உண்மையா இல்லை ஃபேக்கா, அது கூட பார்க்காம நம்ம ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். சில விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஐ திங்க் காவலுக்கு வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிறது, நம்ம தமிழகத்தில் இருக்கிற காவல்துறைகள் வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காவல்துறைகள் நம்ம நம்புகிறோம். அப்படி தான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுப்போம். அவங்க வந்து ஒரு இன்கொயரி நடக்குதுன்னா அது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. அந்த இஷ்யூ வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கள்ளச்சாராயத்துக்கு அவங்க தகவல் கொடுத்தனால அவங்க 2 பேர்த்த கொலை பண்ணிட்டாங்கன்னு போராட்டம் நடந்துச்சு, வாடி வாங்க வந்து கண்டினியூ இஷ்யூ ஆச்சு. ரெண்டாவது காவல்துறையோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து முன்விரோதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை காலையில கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அந்த தெரிவிப்புக்கு அடுத்து காவல்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னா? இல்லை அதான் நான் சொல்கிறேன், கண்டனம் கண்டிப்பாக தெரிய வைக்கணும், கண்டனம் இருக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. இல்லை கள்ளச்சாரம் அதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு இன்கொயரி நடந்துட்டு இருக்கு, 2 உயிர் போயிருக்கு, அதுதான் முதல்ல பார்க்கணும். இது கள்ளச்சாரம் இருக்கா இல்லையா அது செகண்டரி. 2 உயிர் போயிருக்கு, அதுதான் மெயினாக பார்க்கணும். 2 உயிர் போயிருக்குன்னா அதுக்கு கண்டனம் தெரிய வச்சு தான் ஆகணும். ஏன்னா யார் வீட்டு குழந்தை, நம்ம வீட்டு குழந்தை இல்லைன்னா உயிர் போயிருக்கு நமக்கு என்ன, அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. மாநில தலைவர் வந்து கள்ளச்சாராயம் அது தொடர்பா தகவல் சொன்னனால வந்து 2 பேரை கொலை பண்ணிட்டாங்க. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு உங்க மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. ரைட், சட்டம் ஒழுங்கம் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே, சட்ட ஒழுங்கம் இருக்கு நான் சொல்லவே இல்லையே. சட்ட ஒழுங்கம் சத்தியமா கிடையாது தமிழகத்தில். வந்தோடனே என்ன சொன்னேன், நான் வரும்போது தமிழகம் வந்து வாழ்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, இப்போ கஷ்டத்துல இருக்கும், எல்லாரும் பயந்துட்டா வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கேன். சட்ட ஒழுங்கம் ஒழுங்கா இருந்திருந்தா யாருமே பயந்துட்டு போக மாட்டோம். உங்க வீட்டு பெண்களும் வெளியில போனாக்க உங்களுக்கு பயமா இருக்கு திரும்பி வீட்டு வர வரைக்கும். வீட்டு வாசலோடி இதுதான் கதை இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லாரும் பெண்கள் வெளியில போனாக்க திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு தமிழகம் வந்து நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு மறுபடியும் நம்ம கொடுக்க வேண்டாம். அதுக்காக தான் எல்லாரும் சேர்ந்து உட்காந்துட்டு பேசணும். அவர் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா வந்து டிஎம்கேயும் பிஜேபி திட்டிட்டு தானே இருக்காரு. அப்போ ஏன் அது 1+1=11 பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லைங்க, பாதுகாப்பு கொடுக்கறதுனா அவர் வந்து ஒரு நடிகனாக தெருவில் போக முடியுமா? இப்போ ஒரு கட்சி தலைவர் இருக்கும்போது நிச்சயமாக பாதுகாப்பு கொடுக்கறது தப்பே இல்லையே. கேட்காமலே கொடுத்துருக்கோமா? யார் சொன்னா? அவர் சொன்னாரா? நான் கேட்கவே இல்லைன்னு, அவ்வளோதான். அதுதான் சொன்னேன், அந்த பிரேக்கிங் நியூஸ் ஃபார்வர்ட் நியூஸ் அதுதான் முக்கியம் உங்களுக்கு. எடப்பாடி இபிஎஸ் இருக்காரு, அவருடைய டாக் எல்லாமே வந்து பாஜகவினுடைய ஜெராக்ஸ் அப்படிங்கறத அந்த வீடியோல சொல்லியிருக்காரு.
வாய்ஸ்ல அப்படி தராரு தெரியல எனக்கு என்ன ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு? ஓ ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இபிஎஸ் வந்து பிஜேபியோட டப்பிங் வாய்ஸ் சொல்லியிருக்காரா? வேண்டாங்க, அவர் வந்து டப்பிங் பற்றி நிறைய தெரியும், நிறைய சீரியல் டெலிவிஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய டப்பிங் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டப்பிங் பண்ணுறதுல அவர் தான் மாஸ்டர். அட்லீஸ்ட் அவர் டப் பண்ணுறாரு, இவர் பேப்பர் வச்சுட்டு படிக்கிறாரு, அப்பவும் ஃபெயில் ஆகுறாரு. யாரு? நான் அது பார்க்கலையே. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நான் அந்த வீடியோவை பார்க்கல. எனக்கு பல விஷயங்கள் இருக்கு. குவைட் சர்ப்ரைசிங். முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் தமிழகம் காப்பாற்றுறது பற்றி இல்லாமல் இந்த மாதிரி ஃபார்வர்ட்ஸ் வரும்போது அதெல்லாம் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன பார்த்து சொல்லணும். டப்பிங் வாய்ஸ் தான் அவர் தெளிவாக சொல்கிறாருல. டப்பிங்க்கு வந்து அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கு தான் சொன்னேன். அவர் ப்ராப்ளி கண்டுபிடிக்கலாம் அது டப்பிங் நிறைய. வரட்டும், என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஏன்னா பிகாஸ் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். பிரசிடென்ட் ஆட்சி வந்துச்சு இல்லை முந்தானே? பிரசிடென்ட் ரூல் வந்துச்சு. எனக்கு ஒரு தோல்வி நம்ம பார்க்க முடியாது. அடுத்த கட்டத்துக்கு எப்படி ஒரு மாநிலம் நன்றாக கொண்டு போக முடியும் அந்த திட்டம் தான் நான் பார்ப்பேன். நான் தோல்வியை நான் பார்க்க மாட்டேன். ஒரு பிரசிடென்ட் ரூல் என்னங்க கலவரம் இருந்தது. ஒரு ஏரியா, மணிப்பூர் ஏரியாங்கிறது நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஏரியா கிடையாது. மேக்ஸிமம் நக்சலைட்ஸ் அங்கே தான் பார்த்துருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு பங்களாதேஷ் இருக்கிறதுனால இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ பல விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து பாதுகாப்பாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், அதனால தான் அங்கே இருக்கிறது பிரச்சனை பற்றி நமக்கு தெரியாது. இங்கே உட்காந்துட்டு அங்கே இருக்கிற மாநிலத்தை பற்றி நம்ம ஈஸியாக பேச முடியாது. பல விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ பிரசிடென்ட் ரூல் இப்போ தான் வந்திருக்கு. அடுத்த கட்டத்தில் எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இத்தனை வருடங்களாக ஆர்டிகல் 370 இருந்தது, அங்கே வெறும் நீங்கள் வந்து கல்வீச்சல் அண்ட் டெரரிசம் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது பிஜேபி வந்ததுக்கப்புறம் 370 எடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் அங்கே காஷ்மீருக்கு ஈஸியாக போயிட்டுருக்காங்கல்ல. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு முடியாது. வி ஹவ் டேக்கன் அன் ஆக்ஷன். பிரசிடென்ட் ரூல் இருக்குது, அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்ப்போம். மகாத்மா காந்தி வேலை வாய்ப்புல வந்து ஒன்றிய அரசு வந்து கிட்டத்தட்ட 2118 கோடி வந்து இந்த சம்பளத்தை வந்து இன்னும் நிலுவையில் வச்சிருக்காங்க, அனுப்பாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஐயோ, இப்போ நான் பேசும்போது நிறைய விஷயங்கள் வரும். உங்களுக்கு முதல்வர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. நான் கேட்குற விஷயங்கள் அத்தனை இருக்குன்னா 2013 நீங்கள் இங்கே நிறைய விஷயங்கள் வரும். திருப்பூர்லேயே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் உங்களுக்கு வந்து பெண்களுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டியோ ஆர்ட்ஸ் காலேஜோ இல்லைன்னா பள்ளிக்கூடம் திறக்கப்படும் பண்ணாங்களா? கலைஞர் காலத்தில் 2011, அப்போ நான் இருந்த திமுகவில் அப்போ சொன்னாங்க. 2011 இது வரைக்கும் ஏதாவது பண்ணாங்களா? திருப்பூருக்கே எதுவுமே நடக்கலை. இதுக்கப்புறம் என்ன? இது எப்படி இருக்குன்னா, செந்தில் பாலாஜி வந்து கரண்ட் ஏன் பிரச்சனை இருக்குன்னா அணில் கடிச்சிச்சு வயசு தான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இவரும் புலம்பிட்டு இருக்காரு. நான் கேள்விக்கு பதில் தான் உங்களுக்கு. இல்லையே, நான் பதில் தான் நான் கொடுக்குறேன். பதில் தான் உங்களுக்கு சிம்பிளாக பதில் கொடுக்குறேன். என் கேள்வியில் உங்களுக்கு கேள்வி தெரியுதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. மேடம், வாரணாசி அயோத்திக்கு வந்து 700 நாட்டுப்புற கலைஞர் தமிழகத்துக்கு போனாங்க. நேற்று வந்து இந்த ரயில் பெட்டியில வந்து வடமாநிலத்தவர் வந்து கண்ணாடி உடைச்சு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதனால அங்கிருந்து பஸ்ல வந்து அவங்க நிகழ்ச்சி நடக்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் இன்னும் 2 பிரிவு வந்து நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஒரு கோரிக்கை வந்து அதை கொடுத்தாங்க. மக்களுக்கு பேசிக்காக பாதுகாப்பு வேணும். அவங்க எங்கிருந்து வந்தவங்க அது முக்கியம் கிடையாது. இது வரைக்கும் மகா கும்பு வரும்போது அந்த வாரணாசி போகும்போது யாருமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது இல்லை. ஒரு பிரச்சனைகள் உருவாக்குறாங்கன்னா முதல்ல அந்த பிரச்சனைகள் உருவாக்குறது யாரு, பிரச்சனைகள் பண்ணக்கூடியவங்க யாரு, எதுக்கு அந்த பிரச்சனைகள் பண்ணுறாங்க, அது பார்த்ததுக்கப்புறம் மக்கள் வந்து யார் இருந்தாலும் அது கட்சி ஆட்சி சம்மந்தப்பட்டது கிடையாது. பொதுமக்கள் இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கறது ஒரு அரசாங்கத்தோடைய பொறுப்பு. அது கொடுத்துட்ருக்கோம். நாட்டுப்புற கலைஞர்கள் 2 பிரிவா போக இருக்காங்க. அவங்க ஒரு பாதுகாப்பு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? பாதுகாப்பு அவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் அங்கே நடக்கவே இல்லை. எத்தனை ஆயிரம் கோடிகள் மக்கள் வந்து எத்தனை கோடி மக்கள் அங்கே போயிருக்காங்க மாகுமுக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இப்போ இந்த பிரச்சனை வருதுன்னா யாராவது இந்த மாதிரி பிரச்சனைகள் தூண்டி விடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். வரட்டும், பாருங்க. எங்க 26 1 இயர் இருக்கு. ஏன் அவ்வளோ அட்வான்ஸ்டாக போறீங்க? அரசியல் ரீதியாக நாங்கள் அட்வான்ஸ்டாக இருக்கணும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னா எங்களுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க ப்ரெஸ்லேருந்து. என்ன பண்ண போறீங்கன்னா பண்ணுவோம், அப்போ பார்ப்போம். எங்கள் மாநில தலைவர் இருக்காரு, சொல்லுவார். வங்கதேசத்தவர்களுடைய ஊடுருவல் வந்து அதிகமாக இருக்குது, நிறைய அச்சத்தை ஏற்படுத்துது. இது பொதுவான தரவுகள் வந்து மத்திய அரசுலையும் மாநில அரசுலையும் திருப்பூருக்கு வரக்கூடியது எந்த விதமான தரவுகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புரியல எனக்கு. பங்களாதேஷ்லேருந்து ஆவணங்கள் வச்சுட்டு தெரியும். அது இமிகிரேஷன் வந்து அதான் சொல்கிறேன், அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எல்லாமே வந்து இது 2 கவர்மெண்ட் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம்.
சென்ட்ரல் கவர்மெண்ட் as well as ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இப்போது இது பற்றி முதல்வர் அவர்கள் பேசியிருக்கிறாரா, இது பற்றி என்ன பண்ண போகிறோம், அவருக்கு இந்த கேள்வி அவருக்கு தானே போகணும், ஆட்சி அவருக்கு தான் போகணும் இந்த கேள்வி ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா தமிழகத்தில் திருப்பூரில் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் பதில் சொல்லணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு கேட்குறது தவறு. எது வக்ஃப் போர்டு இஷ்யூ? இல்லையே, வக்ஃப் போர்டு சொல்லும்போது நான் ஒரு இஸ்லாமிய மதத்தில் சார்ந்தவன். அதனால்தான் அந்த வக்ஃப் போர்டு கமிட்டி வரும்போது, ஒரு புது திட்டங்கள் வரும்போது எந்த அளவுக்கு முஸ்லிம்ஸு இஸ்லாமியர்களை வந்து ஒரு நன்மைகள் நடக்கும் அது எனக்கு தெரியுது. நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடியவங்க யார் பாருங்கள், அரசியல் சம்மந்தமாக இருக்கும். அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக நிற்கிறதுக்காக ஒரு கூட்டணி இருக்கும் அவங்க. அண்ட் பேசிக்லி வேறு மதத்துலேருந்து முஸ்லிம்ஸ், இன்றைக்கி எனக்கு நான் ட்விட்டரில் அது போட்டதுனால எனக்கு நிறைய வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிய வந்தது, கமெண்ட்ஸ் வருது. ஆனால் அதுவும் நான் இன்றைக்கி போட்டேன். கமெண்ட் சொல்கிறவங்க யார், எல்லாமே நான் முஸ்லிம்ஸ். ஸோ நீங்கள் ஒரு இஸ்லாமியர் சமுதாயத்தில் சார்ந்தவங்க யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கல. உண்மையில் இஸ்லாமிய மதத்தை வந்து மதிக்கிறவங்க யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கல. அரசியல் ரீதியாக நீங்கள் நிச்சயமாக அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்கன்னா நீங்கள் அரசியல் பண்ணி தான் ஆகணும். அரசியல் பண்ணலைன்னா அப்புறம் நீங்கள் அரசியல்வாதி இல்லைன்னா நான் சொல்கிறேன். சீமான் அவர்கள் என்ன பேசினாரு, நான் ஊரில் இல்லை. யாரு சீமான் வந்து நான் எதுவும் பேச விரும்பலை. இல்லை, நான் அதான் சொன்னேன், நான் சீமான் பற்றி எதுவுமே பேச விரும்பலை. அவர் என் வீட்டுக்காருக்கு மூத்த அண்ணன் மாதிரி இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பட் ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சீமானை பாராட்டுவேன், மற்றது என்ன பேசுறதை பற்றி இல்லை. இது வரைக்கும் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அது முக்கியம் கிடையாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்குல்ல இத்தனை வருடங்களாக, அதுக்கு நான் வந்து நிச்சயமாக சீமானை பாராட்டுறேன். நிச்சயமாக நான் அது தனித்து நிற்கிறதுக்கு பாஜகவுக்கு ஒரு எங்களுக்கு கெத்து இருக்குல்ல, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஆனால் தனியாக நிற்போன்னா ஒரு கெத்து இருக்குல்ல எங்களுக்கு. 67 இது வரைக்கும் காங்கிரஸ்க்கு அந்த தைரியம் வந்ததா? திமுக அதிமுக மாறி 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 அவங்க தோளில் ஒரு கன் வச்சுட்டு நீங்கள் சுட்டுட்டே இருக்கீங்க. அப்புறம் ஐயோ வடை போச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தனியாக நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா? காங்கிரஸ் வந்து தனியாக நிற்கிறதுக்கு தைரியம், தமிழகத்தில் காங்கிரஸ்க்கு வந்து தனியாக நிற்கிறதுக்கு தைரியம் கிடையாது. டெல்லியில் என்னாச்சு, ஹேட்ரிக் 0 வாங்கியிருக்காங்க. அட்லீஸ்ட் சீமானுக்கு அந்த தனியாக நிற்கிறதுக்கு தைரியம் இருக்குல்ல, அதை பாராட்டணும். தேங்க்யூ. வருகிறவர்கள் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்களையும் மாவட்ட துணைத் தலைவர் மாமன்ற உறுப்பினர் திரு குலசேகரன் அவர்களையும் தேசியத்தினுடைய அதுக்கு முதல் நிகழ்ச்சியாக இறை வணக்கம். ஆட்சியாளர் தலைவர்கள் சென்றிருந்தாலும் கூட திருப்பூருக்கு வருகின்றக்கூடிய ஓபிசி அணியினுடைய தமிழகத்தை தலைமையேற்று 2026 தேர்தல் ரொம்ப பெருமைமிக்க ஒரு பட்ஜெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தமிழராக நமது நிர்மலா சீதாராமன் அக்கா அவர்கள் தொடர்ந்து 8 ஆண்டுகள் பட்ஜெட்டை தாக்கல் செய்தது மிகப்பெரிய. பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பிலே மக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்ட நடை பற்றி என்னும் முக்ரதுர கமுனீப பக்குவ மரத்தொடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருளை வடிவேலும் திக்கதும திக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பனிரு தோளும் செய்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பனையன கருளை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சக்கரை பருப்புடனை எழுப்பொறி அவர் துவரை இளநீர் வண்ணில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இழிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பச்சனம் எனக்கொரு விக்கின சமத்தன் எனும் அருளாளி வெப்பகுடி அச்சடில விப்பர மரப்பருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே. மாநில அண்ணாமலை அவருடைய வழிகாட்டுதல்ல எப்படி அரசியலுக்கு மூடியா பார்த்து வந்தாங்க, அதே போன்று வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இழிப்பல் வகை தனி மூலம்
நீக்க அடி மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளரும் முன்னேற்றத்துக்காக அறுபாடுபட்டு வந்திருக்கூடிய அருமை சகோதரர் திரு KPK செல்வராஜன் அவர்களையும் கோவை இந்தியாவின் 2025 பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்கு கலந்து கொள்ளும் அனைவருக்கும் எங்கள் முதல் கண் வணக்கங்கள். விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பச்சி எனும் உக்ரதுர கமுனீப பக்குவ மலத்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருளை வடிவேடும் திக்கதும திக்கவரு குக்குடமும் ரட்சிதரு சிற்றடியும் முற்றிய பனிரு தோளும் செய்ப்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பனையன கருணை மரபேனே இக்கவரை நற்கனிகள் சக்க செயலாளர் திரு மலர்விழி அவர்களையும் இந்த 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டுடைய 30 மத்திய அரசுடைய 2025ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை குறித்த ஒரு ஆலோசனை சாதாரண மக்களுக்காகவும் தொழில்துறைக்கான மிக சிறப்பான ஒரு திட்டத்தை உருவாக்கி வெற்பகுடி லட்சணில வெப்பர மரப்பரருள் வித்தல மரப்புடைய பெருமாளே வித்தல மரப்புடைய அனைவருக்கும் இனிய சிறப்பாக செயல்பட்ட காரணத்தால IPS பணியை திறந்துவிட்டு அரசியல் கட்சியில் சமுதாய அமைப்பு தகராறு